மேம்பாலம் அமைக்க நம்ம மக்கள்லாம் பல ஆண்டு காலமாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். மார்த்தாண்டத்துக்கும் இந்த பார்வதிபுரத்துக்கும் மேம்பாலம் வேணும். திமுக காங்கிரஸ் கூட்டணியோட காதுகள் அது விழவில்லை. மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்த பிறகுதான் அந்த பாலத்தின் வேலை முடிந்தது. இங்க இருக்கிற மக்கள்லாம் 40 வருஷமாக இரட்டை ரயில் பாலம் வேணுங்கிற கனவை கண்டு கொண்டிருக்கிறார்கள். இதையும் அவர்கள் அனுமதிக்கவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியின் அரசு வந்த பிறகுதான் இந்த விலையும் மிக விரைவாக செயல்பட தொடங்கி இருக்கிறது. வெகு விரைவில் இரட்டை ரயில் பாலமும் இங்கு வந்துவிடும். साथियों, हम तमिलनाडु का पोर्ट इंफ्रास्ट्रक्चर डेवलप करने में भी जुटे हुए हैं। अभी पिछले महीने ही मैं तूतुकुड़ी आया था। वहां मैंने चिदम्बरनार पोर्ट आउटर हार्बर कंटेनर टर्मिनल का शिलान्यास किया था। हमारे फिशरमैन भाइयों के लिए भी बीजेपी सरकार लगातार काम कर रही है। चाहे वो आधुनिक फिशिंग बोट के लिए आर्थिक मदद देना हो या फिर उन्हें किसान क्रेडिट कार्ड के दायरे में लाना, आपकी हर चिंता उसका हमने समाधान करने का प्रयास किया है। यहां के हमारे साथी श्रीमान जॉय डी क्रूज ने फिशरमैन कम्युनिटी के लिए जो काम किया है, मैं उसकी प्रशंसा करता हूं। और जब भी मैं उनको मिलता हूं, ऐसे अनेक विषयों पर उनसे मुझे बात करने का अवसर मिलता है। நண்பர்களே, தமிழ்நாட்டின் துறைமுக உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுல நாங்க ரொம்ப மும்முரமா இருக்கோம். துறைமுகம் வளர்ந்தால்தான் ஒரு நாடு வளரும். ஆகவே தமிழ்நாட்டில் துறைமுகத்தை நாங்கள் கட்டமைப்பை முன்னேற்றிக் கொண்டிருக்கிறோம். கடந்த மாதம் தான் நான் தூத்துக்குடி வந்திருந்தேன். அங்க சிதம்பரனார் துறைமுகம் அவுட்டர் ஹார்பர் கண்டெய்னர் டெர்மினலுக்கு அடிக்கல் நாட்டி இருந்தேன். நமது பகுதியின் மீனவர்களின் நன்மைக்காக, அவர்கள் நலனுக்காக பாரதிய ஜனதா கட்சி அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. प्रधानमंत्री नरेंद्र मोदी दक्षिण के राज्यों का दौरा कर रहे हैं चुनावों से पहले। आज वो 3 राज्यों में जाएंगे, जिसमें से अभी वे तमिलनाडु में पहुंचे हुए हैं। अपडेट